யாரை இவனுங்க அடியில் போட்டு மேலே ஏறி படுத்துட்டு இருக்கானுங்க. நேற்றுக்கு நடந்த டால்டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, நேற்று விஷாலுக்கு கொஞ்சம் தலை இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் அடியோ அப்படின்ற மாதிரி அடி போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகாவும் அவங்க விஷாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க லவ்ன்ற பேரில். அதெல்லாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முந்தா நேற்று நடந்த டால்டாஸ்கில் நம்ம யார் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தீபகனா தான் ரிஜெக்ட் ஆயிருக்காரு. அது அவரே வந்து காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டாருங்க. அந்த தென் அருண்கிட்ட போயிட்டு நாம தான் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு அவர் இப்போ பேசிட்டு இருக்காரு. அதை பற்றி விடிய சங்கீத சுரங்கள் முடிச்சிருந்த ஜாக்லினுக்கு ஜெஃப்ரி வந்து காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தீபகனா ஸ்லோ மோஷனில் சிரிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. என்னடா நான் தோக்கடிச்சிட்டே அப்படின்னு சிரிச்சிட்டே வில்லன் மோஷனில் வந்துட்டு இருக்காரு. அந்த தென் வந்து அந்த மீதி இருக்கிற எல்லா பாக்ஸையும் வந்து மூடி வச்சிட்டாங்க. எல்லாரும் நம்ம ஜாக்லின் மேலே வஞ்சகப்பிள்ளையை புகழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தென் தீபகனா வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீ இன்னும் முழிச்சிட்டு இருந்தியாமா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரிட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் தென் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, தீபக் வந்து டால் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது அன்ஷிதாட்ட போயிட்டு நல்லா பரவாயில்லம்மா குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் அன்ஷிதா வந்து லூஸ் மாதிரி நம்ம ஜாக்லினை பற்றி தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க. தோத்து போன வெறி அவங்களுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அண்ட் தென் வந்து மார்னிங் ஆகிட்டியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றி வந்து ஒருத்தவங்களை பற்றி இவங்க வீட்டுக்கு வந்து முன்னாடி எப்படி இருக்காங்க, வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாரும் போயிட்டு மாற்றி அவங்களோட வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எதுக்கு சுத்த விட்றீங்கன்ற மாதிரி சுத்த விட்டு வந்து அட்டாக் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க யாரும் கேம் விளாட மாதிரி இல்லை. முக்கியமாக அந்த சாட்சினை அதை பார்த்தாலே இந்த பொண்ணை இவனை காட்டாதீங்க இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சாட்சினை வந்து நடந்துக்கிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா சரியில்லை. அந்த அன்ஷிதா வந்து இப்போ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஜாக்லினை பற்றி. நடந்த எல்லா ஆக்டிவிட்டிலையும் வந்து ஜாக்லினை தான் வந்து அன்ஷிதா வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி நம்ம கேப்டன் வந்து அவரோட சஜஷனை சொல்லி முடிக்கிறாரு. வந்து நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவானாண்ட போயிட்டு குமரிட்டு இருக்காங்க. குமரிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அன்ஷிதா இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இன்னும் வந்து திறந்தலைங்க, அவங்க ஜாக்லின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிவானாண்ட பேசிட்டே இருக்கும்போது சௌந்தர்யா வந்து அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுகிட்டு நான் வந்து டால் கேமில் ஜெயிச்சிருக்கணும், நான் எனக்காக விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம ஜெஃப்ரி வந்து அதை பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு வடிவல் ரேஷன் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டு இருக்காரு. இவங்க அங்கே பேசி முடிச்சுட்டு அந்த ராயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீ எதுக்கு என்கிட்ட வர, என்கிட்ட வந்து எதுக்கு சொல்கிற, உன்னோட கேம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, காலையில் மலையில கேம் இல்லைனாலும் உன் கேம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சடனாக ஜாக்லின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே பாரு ஜாக்லின், இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்ட்ட வந்து இவங்க சொல்லும் போது அவங்க ரெடியாக ஒரு பிஸியில் போயிடுறாங்க. ரயன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் தென் நம்ம ஜெஃப்ரி டீம் போய் கேட்குறாங்க, எதுக்கு நீ வந்து கோச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது கோச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நம்ம சௌந்தர்யா வந்து ஜார்ஜென்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த டீ கப்பு குடிச்சிட்டு டீ கப்பில் வந்து பாயசம் வேறு குடிச்சிட்டு அங்கே வச்சுட்டாங்க. அது யார் குடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையுமே போய் ப்ராமிஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. யாருமே உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவங்க போயிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து போராட்டத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் போராட்டங்கிற மாதிரி இவங்க வந்து மலையில் வந்து உட்காந்துருவாங்க. மலையில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது யாருன்னு ஒத்துக்குங்க, இல்லைனா நான் நினச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரயன் வந்து அட முட்டாளே, வந்து எல்லாருமே வந்து டிராஃபி மேலேயே சத்தியம் பண்ணிட்டாங்க, நீ நினச்சிட்டு இருந்தால் அது என்ன அவங்க எப்படி நினைப்பாங்க, அதெல்லாம் உன்னை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, டிராஃபியாக அவங்க கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரிய வைப்பார். அந்த வந்து நம்ம பவித்ரா அந்த ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அந்த தர்ஷிகா இவங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் தர்ஷிகாட்ட பேச போகணும்னு நினச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ட பேசணும்னு நினச்சேன்னா இந்த விஷால் பையன் வந்து குறுக்க வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவரை வந்து நல்லா திட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் மாற்றி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு யாராவது லவ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனந்தி வந்து தப்பாக மாற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இன்னொரு ஆக்டிவிட்டி வரும். நம்ம கேப்டன் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 சீட் வந்துட்டு ஒரு சீட் வந்து எடுக்கணுங்க. அந்த ஷீட்டில் வந்து இருக்கிறத எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது என்ன யார் இதுவங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேப்டன் வந்து சௌந்தர்யாவை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லா கேமராவும் யார் மேலே அட்டென்ஷனாக இருக்குன்னு கேட்குறது சௌந்தர்யான்னு சொல்லுவார். யார் மேலே அட்டென்ஷனாக இல்லைன்றதுக்கு நம்ம ரஞ்சிதனை சொல்லி முடிச்சு விட்ருவார். 24/7 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம சிவானா சுற்று விட்டு லாஸ்ட்டாக சொல்லுவார், பொம்மை கையில் கொடுத்தா யார் விளாண்டுருப்பா அப்படின்னு கேட்கும்போது விஷால் தர்ஷிகா அப்படின்னு சொல்லுவார். யார் கையில் கொடுத்தாலும் விளாட மாட்டாங்கிறதுக்கு நம்ம பவித்ராவை சொல்லிட்டு போயிடுவார். அந்த வந்து நம்ம ரஞ்சிதனை வந்து நம்ம ரஞ்சிதனாவை சொல்லுவார். எதுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து சொன்னதே தப்பாக இருக்குங்க. அதனால் பவியை வந்து வாபஸ் வாங்கிட்டு திரும்ப ரஞ்சிதனாவே சொல்லிட்டு இருப்பார். இவர் திரும்ப மாற்றி பேசிட்டு இருப்பார். இவர் சொன்ன காரணம் லாஸ்ட் வரைக்கும் யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஃபைனலாக நம்ம சௌந்தர்யா வந்து யார் இந்த வீட்டில் ஓட்டவாயி யார்ட்ட இவங்கள்ட்ட சொல்லவே கூடாதுன்னா நம்ம சாச்சினாவை சொல்லிட்டுருவாங்க. அவங்க தான் வந்து ஓட்டவாயின்னு சொல்லும் போதே அவங்க வாயை பிளந்துட்டு இருப்பாங்க. சாச்சினா தான் வந்து ஓட்டவாயி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட எதனா ஒரு விஷயம் போய் சொன்னால் எல்லாத்தையும் வந்து போய் சொல்லி வச்சுறாங்க. இவங்க எல்லா கேங்லேயும் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லி வச்சுறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த தென் வந்து யார்கிட்ட வந்து இதை சொன்னாலும் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராணுவ வந்து சொல்லிடுவாங்க, இவங்கள்ட்ட சொன்னாலும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக சொல்லிடுவார். நம்ம மஞ்சளிட்டு வந்து யார் இந்த வீட்டில் வந்து நடிக்க தெரியாது அப்படின்னு கேட்கும்போது நம்ம அன்பு தலைவன் ராணுவ வந்து சொல்லி விட்ருவாங்க. அவங்க வந்து நடிக்கவே தெரியாது, இவர் நடித்தாலும் மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லி தருவாங்க. யார் வந்து இந்த வீட்டில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சிவானாவை வந்து சொல்லிடுவாங்க. நம்ம சத்யானா வந்து நம்ம தப்பிச்சுட்டா சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் பார்க்கும்போது 24 hours சொல்லியும் சரி 1 hour சொல்லியும் சரி யாரெல்லாம் இவங்க சொல்கிற டைட்டிலுக்கு சூட் ஆவாங்களோ அவங்களுக்கு வந்து ஜூம் வச்சுட்டே இருப்பாங்க. எல்லா டாஸ்க்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம விஷால் வந்துட்டு நீங்கள் வந்து யோக்கியம் தான்ப்பா நல்லா விளையாடு அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா நம்ம ரயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அண்ட் தென் வந்து நீ கெலாட்டுன்ற பேரில் ஒன்று பண்ணுற பேர் சகிக்கல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து விஷால் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அந்த நம்ம ரயனை வந்து சொல்லிட்டு இருப்பாரு, என்னன்னா நீ வந்து யோக்கியம் தான்ப்பா நானா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரயனை வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நம்ம ஆர்னோ வந்து வருவார். ஆர்னர் என்ன சொல்லுவார், ஆர்னோ வந்து என்ன சொல்லுவார்னா ஆர்வ குளர என்ன பண்ணுவார்னா நம்ம ஜாக்கிலின் தான் வந்து பாயசம் ஊட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நேற்று நடந்த இன்சிடென்ட் வந்து மென்ஷன் பண்ணி நேற்று நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாயசம் விட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொன்னது அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. அந்த பாயசன் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லி விட்டுருவாரு. ஏன்னா சௌந்தர்யா வந்து இவரை சொன்னதுனால அவங்க மாற்றி இவர் சொல்லி விட்டுருவாரு. அந்த நம்ம அன்ஷிதா வருவாங்க. அவங்க வன்மத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கிட்டவா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆனந்தி வந்து கிட்ட வரணும், எட்டப்போ அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜாக்லின் வந்து எட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இன்னமுமே வந்து அவங்க தோற்றதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜாக்லின் மேலே. நம்ம ஆனந்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சுத்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பவித்ரா வந்து சொல்கிறாங்க, இவங்க சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இவங்க சுத்தம் அப்படின்னு இவங்க சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அர்ணவ வந்து சொல்கிறாங்க, சாரி ராணவ் வந்து சொல்கிறாங்க. இவரை பார்த்தாலே அப்படி தாங்க தோணுது. அதே நம்ம ஜெஃப்ரி வராரு, இது இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படின்னு ஒரு டைட்டில் வருது, அது வந்து நம்ம சாச்சனா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ரஞ்சிதனாவை வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அருணன் வராரு. அருணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆடியன்ஸ்கிட்ட வந்து பிக் பாஸ் அந்த சண்டே ஷோவில் இவனுக்குலாம் ஏன்டா இவ்வளோ கிளாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நம்ம முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. இவனுக்கு ஏன்டா இவ்வளோ கிளாஸ் பண்ணுறீங்க, அவர் பேசுகிறது தான் அவன் வேலையே, அதனால் அவன் பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் இவரையா கண்டுக்கவே மாட்டேங்கிறதுக்கு நம்ம தீபகண்ணாவை சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தீபகண்ணா அந்த டே ஏன்டா அப்படின்ற போது, இல்லைனா நீங்கள் தானே கரெக்டாக அப்படின்ற மாதிரி சமாளிச்சு போயிடுறாரு. நம்ம சாச்சனாக்கு வந்து இவங்க க்யூட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பிக் பாஸை வந்து விஷாலையும் தர்ஷிகாவும் காட்டுறாங்க. நான் சாச்சனா வந்து அவங்க சொல்லவே காப்பாற்றி விட்டு போயிடுறாங்க. அண்ட் தென் இவங்க வந்து க்யூட் பேர் இல்லை, இவங்க நல்லாவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ரயனும் அண்ட் தென் வந்து ஜாக்லின் இவங்க 2 பேரும் அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக நம்ம சாமி வராரு. அவர் வந்து யார் வந்து ஆர்வ கோளாறு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராணவ் வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் வந்து யார் வந்து ஆர்வம் மேலே கோளாறுங்கிறது நம்ம சிவானன் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் தென் நம்ம சௌந்தர்யாவும் ரயனும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, சாச்சனா அந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் பேசுவாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நம்ம முத்துக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது, அருணுக்கு வந்து என் மேலே இவ்வளோ வன்மம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அவன் மேலே கோவம் இருக்குன்றாங்க. விஷால், ராணவ், தீபக் 3 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல கேங்காக உட்காந்துட்டு இந்த டேபிளை பாரு, அந்த டேபிள் தான் வந்து ரொம்ப மோசம், இந்த 3 பேர் தான் அந்த கண்டென்ட்டே ஓடுது, இவங்களால தான் எல்லாம் இது பண்ணுறாங்க, அந்த டேபிளே கொஞ்சம் மோசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷால் வந்து திரும்பி கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து அந்த மாதிரி கலாச்சிட்டு பேசிட்டு இருக்கான். கேப்டனா அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்கவே கூடாது, தீபக் அண்ணா வந்து உட்காந்துட்டு அதை கேட்டு இருந்திருக்கவே கூடாது. இவர் தான் வந்து கண்டிச்சிருக்கணும். அந்த டேபிளை பாரு, அந்த 3 பேரும் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இவங்களை திரும்பி கலாச்சி பேசிட்டு இருக்கான் தப்பா. நம்ம தீபக்கும் வந்து அந்த முத்துக்குமரனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அருணும் வந்து சாச்சனாவும் ஒன்று, சாச்சனா இல்லை சௌந்தர்யாவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக் கம்முன்னு இருந்தாங்க, 2 பேரும் வந்து பிளாஸ்ட் ஆனாங்க. அந்த வந்து வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆனாங்க அப்படின்னு 2 பேரும் கோஆர்டினேஷனாக தான் இருக்காங்க. ஒரு பேக் அண்ட் தேவைப்படுது அந்த மாதிரியே வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேர் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் கனவும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்க கிளேம் பேன் வந்து போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து ஜாக்லின் எடுத்து வச்சிருவேன், நீங்கள் விடிய ஆனாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஜாக்லின் மேலே விஷால் வந்து ரொம்ப வன்மமாக பேசிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம மஞ்சிதா இவங்கலாம் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவங்க கேம் பிளான் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. யார் பொம்மை யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகிற நேரத்தில் இவங்கலாம் பிளான் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வந்து இவங்க ரெடி ஆவாங்க. டாஸ்க் ரெடி ஆகும் போது எல்லாரும் ஓடி போய் எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டு, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு கிடையாது, அதனால் வந்து இவங்க எல்லாரும் மேலேயே வச்சிருப்பாங்க. அதனால் எடுத்துகிட்டு ஓடி போய் உள்ள வந்து வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தராக போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம விஷால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் பொம்மை எடுத்து வச்சிருவாரு. அந்த ரயன் வந்து அதை வாங்குறதுக்கு போகும்போது ஒவ்வொருத்தவங்களா எல்லாருமே போயிட்டு பார்த்தா நம்ம விஷால் மேலே ஏறிடுவாங்க. எல்லாரும் ஏறிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய தள்ளுமுலே நடந்துச்சு. கேட்டு இறா ஒன்று பொழக்கிறண்டா அப்படின்ட்டு நம்ம விஷாலை வந்து அடியில் போட்டு எல்லாரும் மேலே ஏறி படுத்துப்பாங்க, விஷால் மேலே ஏறி படுத்துப்பாங்க. Eat 5 Star Do Nothing வந்து இப்போ தாங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம தர்ஷிகா வந்து இவங்க போட்டு அடன்னு அடிச்சிட்டு இருக்காங்க, ஆள் ஒருத்தர் பொழந்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் விஷால் மேலே ஏறி நிற்பாங்க. பட் விஷால் வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து அந்த பொம்மை வச்சிருவாரு, அதனால் அவர்கிட்ட வந்து எடுக்கவே முடியாது. அதனால் எல்லாத்தையும் தூக்கி விட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா அடிபடுங்கிறது அவருக்கும் தெரியும். அவருக்கு தெரிஞ்சு தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ரயன் வந்து அந்த தலையை மட்டும் புட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே போயிட்டு தலையாண்ட தான் இருக்கு பேர் நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே லாஸ்ட்டாக தர்ஷிகா வந்து எலிமினேட் வருவாங்க. அவங்க கை தட்டிட்டு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க. Eat 5 Star Do Nothingங்கிறது இதுதாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து உள்ளே போயிடும், எல்லாத்தோட பொம்மையும் உள்ளே வந்து போயிடும், ஜாக்லின்தும் போயிடும். தர்ஷிகா வந்து அந்த இதில் வந்து எலிமினேட் ஆகிட்டு அந்த நம்ம ரயனுக்கும் விஷாலுக்கும் கொஞ்சம் பேச்சு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் வந்து தலை இன்னைக்கு ஓவர் அடியுமோ அப்படின்னு சத்தியா இருந்துக்கிட்டு இதுதான் கேம்னா விளாட்லாம் மச்சான் அப்படின்னு சத்தியா வந்து சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும். நம்ம பவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து பொம்மை வச்சதா வந்து இந்த சாச்சனா வந்து சொல்லிட்டு தெரியும். சாச்சனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ட்ரெஸ்ஸை தூக்கவே இல்லை, நீங்கள் எதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே வைக்கிறீங்க பொம்மை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அந்த வந்து அன்ஷிதாவும் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூல் டவுன் காம் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சாச்சனா வந்து இல்லை நீங்கள் ட்ரெஸ்க்குள்ளே தான் பொம்மையை வச்சிங்க, நான் அதனால தான் தூக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பவி வந்துட்டு இல்லை எனக்கு தான் கையெல்லாம் கீர்ந்துச்சு அப்படிலாம் நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கேப்டன் வந்துக்கிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா தான் அதில் வந்து எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிற்பாங்க. அந்த அடுத்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம விஷாலுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் வந்து சண்டை ஏற்பட்டுட்டு உடனே மாற்றி முடிச்சிட்டு இருப்பாங்க. ஜாக்லின் கிடையாது, விஷால் வந்து ஆல்ரெடி ஜாக்லின் மேலே கோவமாக இருக்கிறதுனால வன்மத்தை போட்டு கக்குன்னு கக்கிட்டு இருப்பாரு.
அந்த வந்து அடுத்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். அதனால ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாரும் ஓடி போய் திரும்பியும் வந்து அதில் எடுக்கிறதுக்கு ஓடுவாங்க. ஓடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே விழுந்துக்கிட்டு எல்லாம் இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே போகும்போது எல்லாரும் டப்புன்னு எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சிதாவோட பொம்மை வந்து உள்ளே போகாமல் போயிடுது. அந்த வந்து லாஸ்ட்டாக அஞ்சிதாவோட பொம்மை எல்லாருமே பொம்மையை வச்சதுக்கப்புறம் அஞ்சிதாவோட பொம்மை மட்டும் உள்ளே வைக்காமல் இருக்காங்க. நம்ம பவி வந்து அஞ்சிதாவோட பொம்மையை கையில் வச்சுட்டு இருக்காங்க, உள்ளே வைக்க முடியாமல் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பவியோட பொம்மை வந்து யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அஞ்சிதா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சிதா வந்து நான் தான் பவி பொம்மை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தான் பவி பொம்மை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒருத்தங்களாம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஞ்சித் வந்து பயந்துட்டு இருக்காரு. என்னடா நம்ம யார் பொம்மை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிக்கிற மாதிரி லாஸ்ட்டாக பண்ணி விட்டாங்க. நம்ம தீபக் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா பிக் பாஸ்ட்டை சொல்கிறாரு. அண்ட் தென் வந்து பிக் பாஸ் வந்து சர்ச் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சர்ச் பண்ணிட்டு சொல்கிறாரு. உள்ளே வந்து பார்த்தா யார் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ரஞ்சிதனா தான் வந்து பவி பொம்மை வச்சிருக்காங்க. அஞ்சிதா வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பவி பொம்மை வச்சேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அஞ்சிதா வந்து ரஞ்சித்தோட பொம்மையை தான் உள்ளே வச்சிருக்காங்க. அது கூட தெரியாமல் அவங்க வந்து மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் தீபக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அஞ்சிதா வந்து அப்போ தான் நம்புறாங்க. ஆமாம் நம்ம வந்து இவங்க பொம்மை தான் வச்சிருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. ரெடியாக ஓடி போய் திடீர்னு எல்லாருமே அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு உள்ளே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தராக வச்சுட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் அதிகமாகுது. கூட்டம் அதிகமானதுனால டப்புன்னு தள்ளி விட்டு நம்ம வேணும்னே தள்ளி விட்டாங்களா இல்லை அவங்களா விழுந்தாங்களான்னு தெரியல. நம்ம மஞ்சரி வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. நம்ம மஞ்சரி வந்து கீழே விழுந்ததுனால ஒரு பொம்மையை வைக்க முடியல. அது யார் பொம்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட்டாக பார்த்தா நம்ம முத்துக்குமரனோட பொம்மையை வந்து வைக்க முடியல. வந்து அவருக்கு அடிபட்டுச்சு மஞ்சரிக்கு. ஒன்றும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் வந்து சொல்லி முடிச்சிடுறாரு. அந்த திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ரெடி ஸ்டடி செட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அன்றாட வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து எல்லாத்துக்கும் பெரிய பல்பை வந்து கொடுத்து விட்டு அந்த லாஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முத்துக்குமரன் வந்து அவரோட வன்மதம் காட்டணும்ல. அதனால் வந்து நம்ம அருணுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆமாம் அருண் வந்து 2 பொம்மை தான் வச்சான் ஒரு ரவுண்டில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் 2 பொம்மை தான் வச்சான் அப்படின்னோடனே அஞ்சிதா பொம்மையை உள்ளே வைக்கும் போது 2 பிச்சு தானே வச்சான் அப்படின்னு எல்லாத்தையும் போய் கேட்குறாரு. ஆமாம் 2 தான் உள்ளே வச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒன்று நான் தலையை வச்சேன், அதுக்கப்புறம் உடம்புலாம் யார் வச்சதுன்னா ஆமாம் அப்படி அருண் வந்து தம் அடிச்சிருக்கும் போது அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணி தள்ளி விட்டு அவர் பதட்டத்தில் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஆமாம் அந்த மாதிரி 2 பொம்மை தான் வச்சேன் அப்படிங்கும் போது இல்லை நான் உடம்பு மட்டும் வச்சேன், நீ தான் தலையை உள்ள வச்சில்ல, அது கணக்கில்லைன்னு சொன்னில்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அருண் எப்பயும் போல. அந்த முத்துக்குமரன் வந்து எல்லாம் சரியான சண்டை வர போகிறான்னு நினைக்கும் போது ஓ அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ ஆர்ஷாக போய் திட்டிட்டு வந்துருவோங்கிற மாதிரி இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு காமா. அந்த வந்து லாஸ்ட்டாக இந்த சார்ஜெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தீபக்கான வந்து சார்ஜெண்ட்டை சொல்கிறாங்க ஒரு விசிட் அடிங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆனந்தி அங்கே இடத்துல திடீர்னு வந்து உட்காரும் போது இன்னொரு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, ஷூலாம் அடி வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பெயின் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஊசி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சௌந்தர்யா வந்து இதெல்லாம் நேற்று நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. நம்ம மஞ்சரியும் விஷாலும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம விஷால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஜாக்லினோட பொம்மை எடுக்கணுன்னே தான் எடுத்து விட்டுட்டேன், நான் தர்ஷிகா பொம்மை இருந்ததை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து இப்போ ராயனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா எதுக்குடா அவன் வந்து நம்ம என் பொம்மையை டார்கெட் பண்ணான், என் மேலே இவ்வளோ உண்மை எதுக்கு வைக்கிறான், என்னத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட தெரியலையா அஞ்சிதாவை வந்து நீங்கள் நேற்று தோக்கடிச்சிங்க, அதனால் வந்து இன்றைக்கி விஷால் வந்து உங்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணி பாவம் தர்ஷிகா இன்னொருத்தவங்களோட ஒரு லவரோட பொம்மையை எடுக்க போய் இன்னொரு லவரோட பொம்மையை வந்து விட்டுவிட்டாரு. அந்த வந்து அந்த 2 லவரும் இப்போ வெளியில் போய் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம 4 பொம்மை நம்ம உள்ளே போட்டு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேம் பிளானை மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 4 பொம்மை எப்பயுமே உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. அதே நம்ம சௌந்தர்யாவை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம சௌந்தர்யாவை வந்து மட்டம் தட்டி பேசுகிறான், உண்மையை வேணும்னே மட்டம் தட்டி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிறுக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா இங்கே இருக்க மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவன் தான் ஆட வச்சுட்டு இருக்கான் விஷால். அந்த பசங்க எல்லாருமே அந்த 4 பேர் சேர்ந்து தான் ஆட வச்சுட்டு இருக்காங்க. நம்ம பவிக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை போது நம்ம பவிக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஏன்னா எதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து திறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் சொல்லிட்டு எதுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறக்கணும், நானாக திறப்பேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் திறப்பேன், எதுக்கு நான் திறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு சொல்லிட்டு போய் திறக்கணும், என்னோட விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் திறங்க, அதுக்கு வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தவங்களை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக்கண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தான், அது செய்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம அம்மாட்ட வந்து அம்மா வந்து ஃப்ரிட்ஜை திறக்கணும் சொல்லிட்டு திறன்னு சொன்னாங்கன்னா நம்ம சொல்லிட்டு தான் நான் திறப்போம். அந்த மாதிரி நம்ம ராணுவ ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அருண் சிவாவும் இப்படி விட்டுட்டு இருக்கும்போது இந்த தர்ஷிகாவும் விஷாலும் வந்து விட்டுட்டு இருக்காங்க. உடனே இவங்க யாரை வந்து இதாக போட்டது, இவங்களாம் குழம்பு கூட கேட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நம்ம அருண் வந்து திட்டிட்டு இருக்காங்க. இவங்க வந்து விட்டு ஒரு கிரிஞ்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிஞ்சு லவ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த தலையை சுற்றி விட்டு ஒரு லாஸ்ட் வாய் வந்து தலையை சுற்றிலாம் போடுறாங்க. சுற்றிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அடி ஓவர் ஆனுவோம், அதனால் வந்து ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு அடி பயங்கரமாக பட்டுருச்சு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பவிக்கு வந்து இது பொறுக்கலை, இங்கே பாரு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் பேசுனாலே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு லவ் பண்ணால் நமக்கு எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பவி ரியாக்ஷன் இருக்குது. இப்போ கூட வந்து ஒருத்தனம் கொடுத்துட்ருக்கான், இவங்களுக்கு வந்து கையில் அடிப்பட்டப்போ அவன் தான் பண்ணிட்டு இருந்தா, அந்த மாதிரி வந்து அவனை தோக்கடிச்சதே விஷால் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு பேசிட்டு இருக்கும்போது மிட் நைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து பரவாயில்ல வீடு, நீ ஒன்னாலலாம் தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இல்லை நான் ஒன்னாலலாம் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்படி பண்ணும்போது இங்கே ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம விஷால் வந்து ஆக்சுவலாக சத்யான் பொம்மையை தான் எடுத்துருக்கணும். சத்யான் அவுட் ஆகும்னு நினச்சி பண்ணாராம். ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தா நீ அவுட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சம்பவத்தில் விஷால் வந்து ஜாக்லின் பொம்மை அன்ஷிதாக்காக எடுத்து வச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து நம்ம சாச்சனா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம விஷால் அந்த தர்ஷிகா இவங்க மேட்ரை மறைச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த நம்ம பவித்ரா வந்து அந்த 2 லவ்வுக்கு வந்து இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த சாச்சனா கூட நடந்த சண்டை, அந்த நம்ம ஜாக்லின் அண்டு நம்ம விஷால் இவங்களுக்குள்ளே நடந்த சண்டை, இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அருண்கிட்ட போயிட்டு ஹார்ஷாக போய் அண்ட் தென் ஒன்றும் மிரட்டிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பேசிட்டு போனார் இல்லைங்களா, அதை பற்றியும் அண்ட் தென் இந்த விஷால் தர்ஷிகா இவங்க லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க.